கொக்கூர் கிராமத்தில் 200 ஆண்டுகளுக்கு பின்னர் பழமை வாய்ந்த கைலாசநாதர் சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கொக்கூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த திரிபுர சுந்தரி சமேத கைலாசநாதர் சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவில் 200 வருடங்களாக பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்து கிடந்தது. இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கிராம மக்களின் பெரும் முயற்சியின் காரணமாக சிதிலமடைந்த கோவில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு திருப்பணி நடைபெற்றது. திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி அனுஜ்ஞை விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. கும்பாபிஷேக தினமான இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவில் பூஜிக்கப்பட்ட புனித நீரடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்களவாத்தியங்கள் ஒலிக்க மகா கும்பாபிஷேகம் 200 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் மூலவர் திரிபுர சுந்தரி சமேத கைலாசநாதர் சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.